வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெறும் ஆடியோ மட்டும்தான் பதிவு பண்ணுறேன். வீடியோ எடுக்க முடியாத சூழ்நிலையின் காரணமாக. ஸோ அதனால் அடுத்தடுத்து வரும் வீடியோ பதிவு போடுறேன். இந்த ஒரு பதிவு மட்டும் ஆடியோ வடிவில் வரும். ஸோ இந்த பதிவில் போடப்படுற கருத்துக்கள் உங்களோட ஒத்து போணுச்சு அப்படின்னா நீங்கள் என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள். இல்லை மாற்று கருத்து தான் இருக்குது அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதையும் தாண்டி இந்த வீடியோவை லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் மண் என் மக்கள் யாத்திரையோட நிறைவு விழாவில் பிரதமர் மோடி அவர்கள் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லைங்க, இங்கே கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேரில் திணிப்பு உருவாகுது இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல மோடி அவர்கள் என்ன பேசுனாங்க அப்படின்னா, இங்கே ஊழல் ஆட்சி நடக்குது அப்படின்ட்டு திமுகவை கண்டிப்பாக சாடி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்து பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா இங்கே இந்த கட்சி சுக்குநூறாக உடஞ்சி கிடக்குது, அவங்களுடைய வாக்கை நாம் வாங்கி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் புகழ்ந்து பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே என்னோட தனிப்பட்ட கருத்தும் கூட. அது மட்டும் இல்லாமல் இங்கே அவர் பேசினது எல்லாமே டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. எல்லாமே ஓகே தான், தமிழுக்கு முக்கியத்துவம் தரேன் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருந்தாங்க. அது எல்லாமே ஓகே தான். அதுக்கு மேலே அவர்கிட்ட நிறைய கேள்வி வச்சுது. பாராளுமன்றத்தில் ஏன் தமிழில் ஒரு பலகை கூட அடிக்கலை, அத்தனை லாங்குவேஜ் போட்டு வச்சுருக்குறீங்க, ஆனால் ஏன் தமிழில் இல்லை அப்படிங்கிற கேள்விலாம் கேட்டிருக்கிறாங்க. அவங்க பேசுகிறதுக்கு செயலுக்கும் முற்றிலும் மாறுபட்டதாக கருத்து இருக்குது அப்படிங்கிறது நம்ம பல முறை பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த ஒரு வீடியோவில் அவர் பேசி முடித்த பிறகு எனக்கு தோணின விஷயம் என்னென்னா, நீங்கள் பேசுகிற பாஷை எனக்கு புரியல, நான் பேசுகிற பாஷை உங்களுக்கு புரியல, அப்புறம் எப்படி என்னோட பிரச்சனை உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற அந்த ஒரு கொஷின் தான் வடச்சென்னை படத்தில் தோணுச்சுங்களா. அதே மாதிரி தான் இதுலேயும் எனக்கு கேள்வி உண்டானுச்சு. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பல பேர் இங்கே சொல்லலாம், தமிழகத்தில் ஆளப்போகிறது தமிழக பிஜேபியாக தலைவராக இருக்கிறது ஒரு தமிழர் தானே, அண்ணாமலை தானே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த அண்ணாமலை யாரோட சொல்ல கேட்டு நடப்பார் அப்படிங்கிறது தான். இங்கே நீங்கள் ஓட்டு போடுற மக்கள் சொல்கிறத மட்டும் கேட்பாரா, இல்லை மேலே இருக்கிற பிரதமர் மோடி அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இங்கே இருக்கிற திராவிட கட்சிகளே ஓட்டு போட்ட பிறகு மக்களை சந்திக்க வரதில்லை. அப்படிங்கிறப்ப இங்கே தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி மட்டும் அவங்க சொல்கிறது தானே இங்கே நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய கருத்தும் கூட. அதுக்கடுத்ததாக ரீசெண்டாக ஜாயின் பண்ண விஜயதரணியிலிருந்து ஜான் பாண்டியன் வரைக்கும் அந்த ஒரு கட்சி மேடையில் இருந்தாங்க. ஆனால் ஓபிஎஸ் அவர் தன்னுடைய ஒப்பீனியனை என்னுடைய கூட்டணியை ஓப்பனாகவே அறிவிச்சிருக்கிறாரு. அவர் ஏன் இந்த நிறைவு விழாவில் கலந்துக்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அவங்க அந்த கூட்டணியை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல அப்படிங்கிற கேள்வியும் இங்கே உருவாக்குது. இங்கே மற்றவங்க யார் யார் அவங்க கூட சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ன வரைக்கும் பாஜகவுடைய கூட்டணியில் ஐஜேகே கட்சியும் சேர்ந்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜான் பாண்டியன் சேர்ந்துருக்கிறாங்க. அதையும் தாண்டி விஜயதரணி காங்கிரஸில் ஒரு எம்எல்ஏவாக இருந்தவங்க அவங்களும் பாஜகவில் இணைஞ்சிருக்கிறாங்க. இது எல்லாமே சின்ன சின்ன கட்சி தான். ஆனால் இந்த கட்சிகள் எல்லாருமே தமிழகத்தில் மாறி மாறி வந்திருக்கிறாங்க. அதாவது மாறி மாறி ஒவ்வொரு கட்சியிலையும் திராவிட கட்சியில் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேரில் கருத்து திணிப்பு தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் 2, திமுகவும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி, 2 தான் ஓட்டு விகிதத்தில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் ஒரு நிஜம். ஆனால் இங்கே ஒரு டிவி ஏற்படுத்தின ஒரு கருத்து கணிப்பில் பாஜகவை விட அதிமுக கம்மியான ஓட்டு சதவீதம் தான் அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்பில் வெளியாகிருக்கு. இந்த ஒரு கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நாம் இன்னும் ஓரிரு மாதங்களே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இங்கே மிகப்பெரிய இடைவெளியெலாம் இல்லை. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இவங்களுடைய உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நாம் இன்னும் கொஞ்ச நாள்லேயே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பதிவு. அதையும் தாண்டி இங்கே பரவலாக பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ புதுசாக ஐஜேகேவில் சேர்ந்ததுனால தான், அதாவது பாஜக கட்சியில் ஐஜேகே சேர்ந்ததுனால தான் இந்த ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு அப்படின்னா, அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படின்னா, ஐஜேகே தலைவரான பச்சமுத்து அவர்கள் புதிய தலைமுறையோட நிறுவனர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கிறப்ப அவர் சார்ந்த கட்சிக்கு தானே அவருடைய கருத்து கணிப்பை கொண்டுட்டு போவார் அப்படிங்கிற மாதிரியும் இங்கே பல கேள்விகள் உருவாகிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை, இங்கே ஒரு
தப்பு அப்படின்னா அரசியலில் தட்டி கேட்குறது முக்கியமாக பத்திரிகையாளர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த பத்திரிக்கையே இந்த அளவுக்கு ஒரு தவறான நியூஸை வெளியிடலாமா அப்படின்னு பல பேர் இந்த ஒரு கருத்து கணிப்பை எதிர்த்து இங்கே பல கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் அதிமுகவில் பாமகவும் இருந்தாலும் சரி, இல்லை தேமுதிகவாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே அவங்க பக்கம் போகிற மாதிரியான வாய்ப்புகள் தான் உருவாயிருக்கு. என்ன ஒன்று, தொகுதி பங்கீட்டில் மட்டும்தான் இன்னும் இழுபறி நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய குறையாக இருக்குது. மற்றபடி பெரிய கட்சிகள் அப்படின்னு எந்த ஒரு கட்சியும் பாஜக கூட சேரலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி இவங்களுக்கு இவ்வளோ வாக்கு விகிதம் உயரும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறிங்க. இங்கே தன்னுடைய அதிகாரத்தை எப்படி எந்த வழியில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை இந்த பத்திரிக்கை ரொம்ப மீறிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய எண்ணம் கூட. இங்கே பல பேருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான், இங்கே திமுகவும் அதிமுகவும் எத்தனை வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது, அவங்களுடைய ஓட்டு விகிதம் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களுடைய கட்டமைப்பு ஒவ்வொரு கிராமங்கள்லையும் எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்குது அப்படின்ட்டு எல்லோருக்குமே தெரியும். அப்படி தெரிஞ்சும் இந்த ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தன்னுடைய கருத்தை நியாயமான முறையில் வைக்கல. இது மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான கருத்துக்களை மக்களுடைய மனசில் திணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான். இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி கருத்து கணிப்புகள் ஒரு சாதாரண சாமானியனா அப்படின்னா இந்த வாட்டி பாஜக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா, நம்ம சரி அதுக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அது என்னுடைய கருத்துக்கு ஒத்து போனாலும் சரி, இல்லை மாற்று கருத்தாக இருந்தாலும் கூட அதை வரவேற்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். நன்றி, வணக்கம்.